இந்த வீடியோவில் வந்து அம்ருதா ஹிந்தி பாட்மாலா சாப்டர் 3 நவ்ரோஸ் இதோட புக் பேக் எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய புக் பேக் எக்ஸசைசஸில் வந்து ஃபஸ்ட்டு நிம்னலிக்கித் ஷப்தோं के अर्थ लिखिए. ஷப்தோட அர்த், அதாவது வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹிந்திலே தான் இதோட மீனிங் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து வியஸ்து, பயஸ்து கிடையாது, ஹாஃப் இவ்வு தான் போடணும், போடக்கூடாது. வியஸ்து, வியஸ்துனா பிஸி. ஓகே, ஸோ அதுக்கு ஹிந்தியில் என்ன எழுதணும்? காரியரத்து. காரியன்னா காரியம், ஏதோ காரியம் செய்கிறீங்க, அந்த காரியத்தில் வந்து பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். காரியரத்து. வியஸ்துனா பிஸி. அதுக்கு என்ன எழுதணும்? ஏதோ காரியமாக பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காரியரத் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இது என்னது என்ன வேர்டு? புரோத்சஹித். புரோத்சஹித்னா என்கரேஜ் பண்ணுறது. ஓகேயா, அதுக்கு வந்து என்ன இன்னொரு ஹிந்தி வேர்டு, இன்னும் அதே மீனிங்குடைய ஹிந்தி வேர்ட் புரோத்சஹித்னா என்னென்னா உத்சாஹித். ஓகேயா, புரோத்சாஹித்னா என்ன? உத்சாஹித். ஸோ இங்கே சாஹித் ரெண்டுமே வந்து ஒன்று தான். புரோத்சாஹித், உத்சாஹித் அப்படி படிச்சுக்கலாம். அப்படின்னா என்ன? டு என்கரேஜ். புரோத்சாஹித்னா உத்சாஹித், தட் இஸ் டு என்கரேஜ். உத்வேகப்படுத்துறதுன்னு சொல்லுவோம்ல, அவனுக்கு வந்து அவனை உத்வேகப்படுத்து, அவனை என்கரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் உத்சாஹித். இதெல்லாம் நல்ல நல்ல தமிழ் வேர்ட்ஸ். உத்வேகம் கொடுக்கறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிங்கன்னா அதிலே கால்வாசி ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்துடுது. ஆகுமன்னா யாரோ ஒருத்தர் வர்றது. ஆனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, வா அப்படின்னு தானே சொல்லுவோம். வாங்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஆனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆகுமன்னா ஆனா, யாரோ ஏதோ ஒன்று வர்றது, யாரோ வர்றது, அரைவல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து மஹிமானா என்ன? மகிமை, ஒருத்தருடைய மகிமை, ஒருத்தரோட க்ளோரி. ஓகேயா, அந்த ராஜாவோட மகிமையை பாடுறதுன்னெலாம் வரும் இல்லையா லெசனில், அதுதான் மஹிமா. ஓகே, அதுக்கு வந்து என்ன எழுதணும் நீங்கள்? படாயி அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து சமர்சிதானா இந்த படித்தோம் இல்லையா, சோஷியல் ஹார்மனின்லாம் படித்தோம்ல, அதில் அந்த ஹார்மனியை தான் வந்து சமர்சிதா ஹார்மோனி. சமரசதா சமமான சமரசமான அப்படிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சமரசதா அப்படின்னா சத்பாவ். ஓகே, சத்பாவ் அப்படின்னா ஹார்மோனி அப்படின்னு அர்த்தம். பரம்பரானா நம்ம பாரம்பரியமாக சில விஷயங்கள்லாம் கடைப்பிடிச்சிட்டு வரோன்னு சொல்கிறோம் இல்லையா, பாரம்பரியமாக. அப்படின்னா என்ன? ட்ரெடிஷ்னலாக அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம ட்ரெடிஷனாக ஒரு விஷயம் வந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரைடே ஆனால் சாமி கும்பிடுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம்னு சொல்கிறோம்ல, அதை பரம்பரா, ட்ரெடிஷன், பிரதா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மௌக்கானா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு நாள் பெண்ணே இல்லை, என் பெண் எதுவுமே எழுதவே இல்லை. அப்போ வந்து நான் அச்சோ பெண் இல்லைனா எப்படி நோட்ஸ் எழுதி முடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரம் எனக்கு வந்து அவன் ஒரு பென் கொடுத்து உதவி செஞ்சான். இப்போ அவனோட பெண்ணில் இங்கு தீர்ந்து போச்சு. இதுதான் எனக்கு மௌக்கா டு ஹெல்ப் ஹிம் பை கிவிங் மை பென் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் எனக்கு மோக்கா, இதுதான் எனக்கு சான்ஸு, இதுதான் எனக்கு அக்கேஷன், இதுதான் எனக்கு டைம் டு ஹெல்ப் ஹிம் பேக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் மௌக்கானா என்ன? இதுதான் அந்த சான்ஸுன்னு அர்த்தம். அந்த அக்கேஷன், அந்த ஏதோ ஒரு டைம், ஏதோ ஒரு சான்ஸ், ஏதோ ஒரு அக்கேஷன், அப்போ தான் அது செய்ய முடியும், அந்த மாதிரி அர்த்தம். மௌக்கா அப்படின்னா அவசர்னு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து தரோஹர். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இது பார்த்துக்கணும். தரோஹர்னா ஹெரிட்டேஜ். ஓகே, அதை வந்து விராசத் அப்படின்னும் சொல்லலாம், அப்படி தான் எழுதியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து வச்சன் பதிலியே. வச்சன் பதிலியேன்னா என்ன?
சிங்குலராக ப்ளூரலான்னு சொல்லணும். ஓகேயா? பேட்டானா பேட்டே. பேட்டாக்கு பேட்டே, ஒரே ஒரு பேட்டா தான், ஒரே ஒரு பையன்தான். பேட்டேன்னா ப்ளூரல். தர்வாசா, தர்வாசான்னா என்ன? டோர், தர்வாசே டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தித்லினா தித்லியா, பரீக்ஷானா பரீக்ஷா ஏ. கிடுக்கி, கிடுக்கினா கிடுக்கியா. டோப்பி, தொப்பி, டோப்பின்னா டோப்பியா, கேப்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக தெரியல. ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்ன? நெக்ஸ்ட் வந்து நிம்னலிக்கித் கத்தன் சஹி और गलत लिखिए. கீழே கொடுத்துருக்கிறது வந்து சஹியா கலத்தா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நவ்ரோஸ் ஜெயின் சமுதாய, ஓகே, நவ்ரோஸ் ஜெயின் சமுதாய கா தியோஹார் ஹே. நவ்ரோஸ் வந்து ஜெயின் சமுதாயத்தினுடைய ஃபெஸ்டிவல், ஜெயின் கம்யூனிட்டியுடைய ஃபெஸ்டிவல். அப்படியா ஜெயின் கம்யூனிட்டியோட ஃபெஸ்டிவலா? யாரோட ஃபெஸ்டிவல் அது? ஆக்சுவலாக பார்சி கம்யூனிட்டியோட ஃபெஸ்டிவல் இல்லையா? அதனால இது வந்து தப்பு, ஜெயின் கம்யூனிட்டி கிடையாது. ஸோ இது வந்து கலத்து. தாதுனா தாத்தா. தாது ஜோஹான் கேலியே. ஜோஹான்னா இவரோட பேரனுக்கு லெட்டர் எழுதுவான்ல, ஜோஹான். என்ன ஜோஹான் அது? பிரிய ஜோஹான் அப்படின்னு தானே லெட்டர் எழுதுவான். ஸோ எழுதுவார் இல்லையா? ஸோ வந்து தாது ஜோஹான் கேலியே அச்சுக்கன் லாயே. தாத்தா வந்து ஜோஹானுக்காக கோட் வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து லாஸ்ட்டில் கடைசி பேரால் பார்ப்போம் இல்லையா? அதில் வந்து நான் உனக்காக கோட் வாங்கியிருக்கேன், நான் வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ சஹி அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ராஜ் தர்பார்மே. ராஜ தர்பாரில், அதாவது அந்த கோர்ட்டில் பாத்ஷா, இந்த பாத்ஷா ஜம்ஷேத் கி மஹிமா, பாத்ஷா ஜம்ஷேத் அவருடைய மஹிமாவோட மஹிமா கா கான் கியா ஜாத்தா தா. அவருடைய மகிமையை பற்றி பாட்டு பாடினாங்க. ஆமாம், பாட்டு பாடினாங்க இல்லையா? சஹி, ட்ரூன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு நவ்ரோஸ் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து ஜன்வரி மஹின்மேனும் எழுதலாம், இல்லை மாஸ்மேனும் எழுதலாம். மஹின்னா மாதம், ஜனவரி மாதத்தில் மனாயா ஜாத்தா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஜனவரி மாதமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க? நோ, ஐ திங்க் இட்ஸ் இன் மார்ச். ஸோ அதனால் இது தப்பு, கலத்துன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபலோங்கா ஆவன்டன், அந்த நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, கொடுக்கறது பற்றின அந்த ஃபெஸ்டிவல் பற்றி படித்தோம் இல்லையா? ஸோ ஃபலோங்கா ஆவன்டன்னா அலாட்மெண்ட்டுங்கிறது இந்த என்ன சொல்கிறது, லிட்ரல் மீனிங். பட் என்னென்னா அந்த ஃப்ரூட்ஸை ஷேர் பண்ணுறோம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுதான் இது வந்து மீன் பண்ணுது. ஃபலோங்கா ஆவன்டன் மே பச்சே फूल के बदले में फल उपहार स्वरूप पाते हैं. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷன் ஃபலோங்கா ஆவன்டன், இந்த ஃபங்க்ஷனில் இந்த சில்ட்ரன் வந்து இந்த ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக ஃப்ளார்ஸ் வந்து கிஃப்டாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லையா? ஆக்சுவலாக அவங்க அப்படி தான், இவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அதை கொடுப்பாங்க. அவங்க வந்து இன்டர்ன் அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எஸ், திஸ் இஸ் ட்ரூ. அதனால் சஹின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குது. ஃபில் இன் த பிளாங்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? தியோஹார் ஃபெஸ்டிவல் வந்து டேஷ் ஸ்வாஸ்திய கோ பெஹத்தர் பனாத்தே ஹே. எந்த ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது? ஸ்வாஸ்தியனா ஹெல்த், பெஹத்தர்னா நம்ம இம்ப்ரூவ்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தையா இம்ப்ரூவ் பண்ணுது, மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ மானசீக் ஸ்வாஸ்திய கோ பெஹத்தர் பனாத்தே ஹே, நம்ம மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு எழுதணும். सेकेंड नवरोज़ नई शुरुआतों और नए डैश का प्रतीक है. எதனுடைய சிம்பிள்? ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இட் சிம்பலைசஸ் நியூ பிகினிங்ஸ் அண்ட் நியூ பிளெஸ்ஸிங்ஸ்னு படிச்சிருக்கோம்
இல்லையா? நமக்கு வந்து நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல் வந்து எதெல்லாம் பிரதீக் எதெல்லாம் சிம்பலைஸ் பண்ணுது? இட் இஸ் அ சிம்பிள் பிரதீக் ஆஃப் நியூ பிகினிங்ஸ், நியூ शुरुआतों அண்ட் நயே புது ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள், புது புது ஆசீர்வாதங்களை நமக்கு வந்து ஆசீர்வாதங்களுக்கான சிம்பிள் வந்து இந்த நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு எழுதணும். नेक्स्ट नवरोज पारसी समुदाय की अमूल्य अमूल्यना इन प्राइसलेस ओके पारसी समुदायத்தினுடைய प्राइसलेस धरोहर का हिस्सा है सो इट्स என்ன சொல்ற प्राइसलेस என்ன प्राइसलेस हेरिटेज धरोहर हेरिटेज அப்படின்னு எழுதணும் का हिस्सा है द पारसी समुदायத்தினுடைய इट्स अ पार्ट ऑफ पारसी कम्युनिटीज प्राइसलेस हेरिटेज அப்படின்னு எழுதணும் हिस्सा है ना a part of okay नवरोज फेस्टिवल is a part हिस्सा है it's a part of what पारसी समुदायத்தினுடைய it's a part of पारसी समुदाय's अमूल्य धरोहर it's a Nowroz is a part of Parsi community's priceless heritage அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் கெஹூனா என்ன? வீட்டு அது என்னன்னு சொல்லுவாங்க? गेहूं तमिल ஏதோ வார்த்தை இருக்கு. गेहूं को मिट्टी के पात्रों में उगाया जाता था. गेहूं அந்த கோதுமை ஆக்சுவலாக அது வந்து அது என்ன பேடின்னு சொல்லுவோம். அது வந்து எந்த பாத்திரத்தில் உகாயா ஜாத்தா ஹே எந்த பாத்திரத்தில் வந்து க்ரோ பண்ணுவாங்க. உகாயானா டு க்ரோ ஓகேயா. எந்த பாத்திரத்தில் உகானா இஸ் டு க்ரோ எந்த பாத்திரத்தில் உகாயா ஜாத்தா ஹே அவங்க க்ரோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மண் பாத்திரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மண் பாத்திரம் இருக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ மண் பாத்திரக்கு என்ன எழுதணும்? மிட்டின்னா மண். ஸோ गेहूं को मिट्टी के पात्रों में उगाया जाता था அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து सब लोगों ने எல்லா மக்களும் गले मिलकर they hugged each other. गले मिलकरனா அப்படியே அவங்க கட்டி பிடிச்சிப்பாங்களா, அதுதான். ஐ மீன் தேவல் ஒரு பாசத்தோட தேவல் गले मिलना इज टू हग. एक दूसरों को அதான் ஒருத்தர் they hug each other. दूसरे को साल मुबारक कहा था. अपना है ना सभी लोगों ने गले मिलकर एक दूसरों को எல்லா மக்களும் வந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தருக்கும் எல்லா மக்களும் they hugged each other ஒவ்வொருத்தருக்கும் साल मुबारक कहा था. साल मुबारक कहा था. சால்னா என்ன? இயர் ஓகேயா. ஸோ நியூ இயரோட முபாரக் விஷஸை வந்து சொன்னாங்க. சால் டேஷ் கஹாத்தா இயரை பற்றி என்ன சொல்லுவாங்க? நியூ இயர் வருது, ஸோ நியூ இயரோட விஷஸ் தான் சொல்லுவாங்க. முபாரக் கஹாத்தா. இப்போ நீங்கள் நிறைய ஹிந்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரும்ல, எல்லாரும் பார்த்த உடனே வந்து முபாரக் அப்படின்னு வந்து சொல்லிப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன? அந்த நியூ இயர் க்ரீட்டிங்ஸ், நியூ இயர் விஷஸ், அதுதான். அதை வந்து நீங்கள் எழுதணும். ஓகே. परिवार के प्रत्येक सदस्य के लिए ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் एक என்ன ரக்கா ஜாத்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று என்ன வச்சுருந்தாங்க? அவங்க ஒரு பாத்திரம் வந்து வச்சுருந்தாங்க. இல்லை எது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் எது பிளாங்க்னே தெரியல, பட் நான் இது போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன? இதுவுமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆமாம். बहुत डैश से तुम्हारा कोई डैश नहीं मिला. ஓ இங்கேருந்து பிக் பண்ணி எழுதணும். தினோன்னா டேஸ், பத்ரனா லெட்டர் ஓகேயா. ஸோ வந்து பஹுத் நிறைய டேஷ் சே தும்ஹாரா கோயி டேஷ் நெஹி மில்லா எது கிடைக்கும்? டேஸாக கிடைக்கும்? இல்லை, லெட்டர் தான் கிடைக்கும். ஸோ பத்திரம் இங்கே வரும். ரொம்ப டேஷாக உன்னுடைய எந்த டேஷும் வரலை, இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இது எப்படி படிக்கணும்? ரொம்ப டேஷாக உன்னுடைய எந்த டேஷும் வரல, ரொம்ப நாளாக உன்னுடைய எந்த லெட்டரும் வரல. ஸோ பஹுத் தினோசே தும்ஹாரா கோயி பத்திர நஹி மிலா அப்படி படிக்கணும்.
நெக்ஸ்ட்டு வந்து தியோஹார் எங்கே வரும், இது என்ன ஸ்வாஸ்திய எங்கே வரும்னு அர்த்தம். தியோஹார்னா ஃபெஸ்டிவல் நமக்கு தெரியும், ஸ்வாஸ்தியானா ஹெல்த்துன்னு நமக்கு தெரியும், மானசீக் ஹெல்த்துனா மென்டல் ஹெல்த்துன்னு நமக்கு தெரியும், பெஹத்தர் பனாத்தே ஹேன்னா அது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ டேஷ் மானசீக் டேஷுக்கோ பெஹத்தர் பனாத்தே ஹே. டேஷ் எது வந்து மானசீக் மென்டல் டேஷை பெஹத்தர் பண்ணுது, மீன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. ஃபெஸ்டிவல் வந்து தியோஹார் வந்து மானசீக் ஸ்வாஸ்தியக்கோ மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, பெஹத்தர் பனாத்தே ஹே அப்படின்னு படிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டேஷ் மே டேஷ் கா கான் கர்வாத்தே தே. இதில் உங்களுக்கு க்ளூ என்னென்னா இந்த கான் தான், பாட்டு பாடுறது இல்லையா. யாரை பற்றி பாடினாங்க, இந்த பாஷா ஜம்ஷேதை பற்றி தான் என்ன பாட்டு பாடினாங்க. அவரோட எதை பற்றி பாட்டு பாடினாங்க, அவருடைய மஹிமாவை பற்றி பாட்டு பாடினாங்க. அவர் எங்கே வச்சு பாடினாங்க, அதை ராஜ் தர்பாரில் வச்சு பாடினாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ பாட்ஷா இது ரெண்டும் ஒன்று. பாட்ஷா ஜம்ஷேத் ராஜ் தர்பார். பாட்ஷா ஜம்ஷேத இங்கே வந்து என்ன வரும், பாட்ஷா ஜம்ஷேத் கி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பாட்ஷா ஜம்ஷேத் கி ராஜ் தர்பார்மே, ராஜ் தர்பாரில் ஓகேயா அரசவையில் மஹிமா காகான் கர்வாத்தே தே, அவருடைய க்ளோரியை வந்து பாடினாங்க அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பிரத்யேக் டேஷ் எவ்ரி மந்த்து கொண்டாடுவாங்களா என்ன, எவ்ரி இயர் தானே கொண்டுவாங்களா. ஸோ பிரத்யேக் வருஷம் 21 ஃபெப்பா ஜானா என்ன மார்ச் 21 மார்ச்சுக்கோ இது என்ன, இது ஃபெஸ்டிவலா இல்லை என்னது இது ஃபெஸ்டிவல் தான். ஸோ தியோஹார் படே தூம் தாம் சே மனாயா ஜாத்தா ஹே. ரொம்ப விமர்சனமாக, ஓகே, ரொம்ப விமர்சையா और ரொம்ப தூம் தாம்னு ஓகே மனாயா ஜாத்தா ஹே, செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இது ரொம்ப லாங் வீடியோவாக போடுது. ஸோ நான் கொஸ்டின் ஆன்சர்ஸும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.